நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் நாகபூஷணி. தற்போதைய அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் மற்றும் அதன் எதிர்கால பயணம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கான தொடர் மக்கள் சந்திப்புகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் 2வது பொதுக்கூட்டம் இன்று வெள்ளவாயவில். கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 8,000 பேருக்கு இலவச உறுதிப்பத்திரங்கள். அடுத்த 2 பெரும்போகங்களிலும் நெற்செய்கையாளர்களுக்கு இலவச வண்டி உரம். போலீசாரால் மீட்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த போதைப் பொருள்கள் இன்று அழிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தல் தமக்கு சவாலாக இருக்காது என ஜோ பைடன் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் தற்போதைய வேலைத்திட்டம் மற்றும் அதன் பயணம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் தொடர் மக்கள் சந்திப்புகள் நடத்தப்பட உள்ளன. அதன் முதலாவது மக்கள் சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாத்தறை கோட்டை மைதானத்தில் நாளை பிற்பகல் 2:30க்கு நடைபெறவுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டமைப்பு நடத்தும் பொதுக்கூட்டத்தின் 2வது பேரணி முனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய நகரில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. நாட்டின் வெற்றிக்கு ஒன்றாக முன்னோக்கிச் செல்லுதல் என்பதே இதன் துணிப்பொருளாகும். ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார பொதுமக்கள் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தலைமையில் 70க்கும் மேற்பட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ஹம்பாந்தோட்டையில் புதிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த புதிய கூட்டணி வேலைத்திட்டம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் புதிய கூட்டமைப்பில் திரண்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 8,000 பேருக்கு அடுத்த மாதம் இலவச உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 1,070 பேருக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 50,000 பேருக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வரவு செலவு திட்டத்தில் வாக்குறுதி அளித்தார். அதற்கேற்ப இந்த உரிமைப் பத்திரங்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மிஹிந்து சென்புர, சிறிசர உயன, மெர்சர உயன, லக்முத்து செவன, சிறிமுத்து உயன போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள வீடுகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டு வருகின்றன. லக்சந்த செவன, ராந்திய உயன, லக்முத்து உயன, முவதுர உயன, சியசத்த செவன, புரதுர செவன, ஜயகமு செவன, மிஹிஜய செவன, ஹெலமுத்து செவன, சியபத செவன, லக்சித்த செவன, லக்கிரு செவன போன்ற வீடமைப்பு திட்டங்களின் உரிமைப்பத்திரங்களை இவ்வருட இறுதிக்குள் வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலாவது உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. சில சட்ட விதிமுறைகளில் உள்ள சிக்கல்களால் வீடுகளின் உரிமை குடியிருப்பாளர்களுக்கு தாமதமாகியுள்ளது. அவற்றுக்காக ஏற்கனவே சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் அனைத்து கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அனைத்து நெற்செய்கையாளர்களுக்கும் எதிர்வரும் 2 பெரும்போகங்களின் போதும் இலவசமாக வண்டி உரத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 2024, 2025 மற்றும் 2025, 2026 ஆண்டுகளில் பெரும்போக நெற்செய்கையை மேற்கொண்ட 12 லட்சம் விவசாயிகளுக்கு வண்டி உரம் இலவசமாக வழங்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்புக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இலங்கைக்கு 55,000 மெட்ரிக் டன் வண்டி உரம் கிடைக்கப்பெறவுள்ளது. அவை விவசாயிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஒரு போகத்துக்கு தேவைப்படும் வண்டி உரத்தின் அளவு 25,000 மெட்ரிக் டன்களாகும். 2 போகங்களுக்கும் வண்டி உரம் வழங்கப்பட்டதன் பின்னர் மேலும் 5,000 மெட்ரிக் டன் மேலதிகமாக இருக்கும். வண்டி உர விநியோகத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அதற்கான செலவை அரசாங்கமே ஏற்கும் என்றும் விவசாய அமைச்சர் தெரிவித்தார். அதற்காக தாம் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான வருடாந்த பணவீக்கம் இம்மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் பணவீக்க இலக்கான 5% விட மிக குறைவாகவே காணப்பட்டது. கட்டுமானத் துறையில் இலங்கை கொள்வனமான சுட்டெண் கடந்த மாதம் வளர்ச்சியை காட்டியது. வர்த்தக பற்றாக்குறையில் சரிவு, சேவைத்துறை வருமானம், வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து கிடைத்த பண அதிகரிப்பு போன்றவை கடந்த மாதம் அதிகரித்தது. வருடத்தின் முதல் 5 மாதங்களில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 262 கோடி அமெரிக்க டாலர்களாகும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் 234 கோடி டாலர்களாக இருந்தது. முதல் 5 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் 140 கோடி என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சேவைத்துறைக்கான வருமானம் முதல் 5 மாதங்களில் 30 கோடி டாலராக அதிகரித்துள்ளது. இவ்வருட இறுதிக்கு முன்னர் மகாவலி காணிகளுக்கான 53,000 உரிமைய இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் சமந்தர்ஷன பாண்டி கோரல தெரிவித்துள்ளார். விவசாயிகள் முன்னர் பயன்படுத்திய காணி உறுதிப்பத்திரங்கள் தற்போது மகாவலி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. வயல்களுக்கும் காணிகளுக்குமான புதிய உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட உள்ளதாக செயலாளர் தெரிவித்தார். இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்கள் காணி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடித் திருவிழா ஜூலை மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். திருவிழாவுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடித் திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 7ஆம் நாள் நவநாள் ஆராதனைகள் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். நாளை மறுதினம் மாலை திருச்செபமாலையும் அதனைத் தொடர்ந்து விசேட நற்கருணை ஆராதனையும் ஆசீர்வாதமும் நடைபெறும். மறுநாள் காலை 6:15க்கு திருவிழா திருப்பலி கூட்டுத் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்குவார். திருப்பலியைத் தொடர்ந்து மருதமடு அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்று பக்தர்களுக்கு அன்னையின் விசேட ஆசி வழங்கப்படும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். எல்டிடிஇ பயங்கரவாதத்தை தோற்கடித்ததைப் போன்றே பொருளாதாரத்தை வென்றெடுப்பதற்காக தற்போது போரிட நேர்ந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசியல் செய்வதற்கு நாடு ஒன்று இருக்க வேண்டும். அதனால் தற்போது நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எமது நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. போலீசாரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த ஒரு தொகை போதைப்பொருள் இன்று அளிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி வனாத்தவில்லுவில் கட்டப்பட்டுள்ள போதைப்பொருள் அளிப்பு எந்திரத்தினூடாக ஹைஸ், ஹெராயின் உள்ளிட்ட 1200 கிலோகிராம் போதைப்பொருள் அளிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பலியத்த பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சீனிமோதர ஓயாவுக்கு அருகில் அமைந்துள்ள பெம்பிலதினிய அணையை புனரமைக்குமாறு விவசாயிகள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். குறித்த அணையின் ஊடாக சுமார் 150 விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்காக நீரை பெற்று வருகின்றனர். அணையின் கரைகள் தற்போது சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயத்திற்கு போதிய நீர் கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சுமார் 40 வருடங்களாக இந்த அணை புனரமைக்கப்படவில்லை. தென் மாகாண ஆளுநரே, இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தமக்கு சவாலானது அல்ல என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வடக்கு கலிபோர்னியாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தம்மீது சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜோ பைடன் அதன்போது தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வயது ஒரு தடையல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது 81 வயதாகும் ஜோ பைடன் இன்னும் 4 வருடங்கள் நாட்டை வழிநடத்த முடியுமா என்பது தொடர்பில் பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அவற்றுக்கு ஜோ பைடன் பதிலளித்தார். முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் குறித்த மக்கள் சந்திப்பில் இணைந்து கொண்டார்.
தொலைக்காட்சியில் விவாதத்தை 4.8 மில்லியன் மக்கள் பார்த்ததாக CNN தெரிவித்துள்ளது. லட்சக்கணக்கானோர் குறித்த விவாதத்தை ஆன்லைனூடாக பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா எல்லைப்பகுதியில் உள்ள சுஜாய் நகரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த சில நாட்களாக நடத்திய நடவடிக்கைகளில் சுமார் 60,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தெற்கு காசா பகுதியின் அல் மவாசி பகுதியில் இஸ்ரேலின் நடவடிக்கையால் சுமார் 5,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் பெருமளவிலான மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். வவுனியா மாவட்டத்தில் 7 குளங்களின் அபிவிருத்திப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா ஆசிக்குளத்தில் உள்ள இலுப்பை குளத்தில் புனரமைப்பு பணிகள் கடந்த வியாழக்கிழமை ராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தான் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு சமாந்தரமாக ஏனைய 6 குளங்களின் புனரமைப்பு பணிகள் ஒரே நாளில் ஆரம்பிக்கப்பட்டன. சிறிய அளவிலான விவசாய நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள பாதகமான தாக்கத்தை குறைப்பது குறித்த வேலைத்திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு தேவையான நிதி உதவியை விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச நிதியமும் இலங்கை அரசாங்கமும் வழங்குகின்றன. இத்திட்டத்தின் ஊடாக குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், வவுனியா, மன்னார் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 183 குளங்கள் எதிர்வரும் காலங்களில் புனரமைக்கப்பட இருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். 9வது தடவையாக நடைபெறும் ICC T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி பிரிட்ஜ்டவுனில் இன்று நடைபெறவுள்ளது. போட்டி இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இதில் போட்டியிட உள்ளன. இன்றைய போட்டியில் வெல்லும் அணி T20 உலகக்கிண்ண வரலாற்றில் தோற்காமல் வென்ற முதல் அணி என்ற சாதனையை படைக்கும். அத்துடன் T20 உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக பரிசு தொகையான 24 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படுகிறது. இலங்கை ரூபாவின்படி இது 74 கோடி ரூபாவாகும். 2ஆம் இடத்தை பெறும் அணிக்கு 12 லட்சம் டாலர்கள் வழங்கப்படுகின்றன. இது இலங்கை பணத்தின்படி 38 கோடி ரூபாவை அண்மித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கொழும்பு நவலோக வைத்தியசாலை குழுமம் 500 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இலங்கை சுகாதார வரலாற்றில் இது ஒரு தனித்துவமான சாதனை என நவலோக வைத்தியசாலை குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜயந்த தர்மதாச தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக தமது மருத்துவமனையில் மிகவும் திறமையான மருத்துவர்கள் குழு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 3 இளநீர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரைக்கு அமைய இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தஹாமுவ, ரலுவ, முருத்தவல ஆகிய 3 கிராமங்கள் இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. குறித்த கிராமங்களுக்கு 3000 இளநீர் கன்றுகள் வழங்கப்பட்டதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெங்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் SY சுசாந்த தெரிவித்துள்ளார். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் அதன் எதிர்கால பயணம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கான தொடர் மக்கள் சந்திப்புகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் 2வது பொதுக்கூட்டம் இன்று வெள்ளவாயவில். கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 8000 பேருக்கு இலவச உறுதிப்பத்திரங்கள். அடுத்த 2 பெரும்போகங்களிலும் நெற்செய்கையாளர்களுக்கு இலவச பண்டி உரம். போலீசாரால் மீட்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த போதைப் பொருள்கள் இன்று அழிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தல் தமக்கு சவாலாக இருக்காது என ஜோ பைடன் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.